வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. எப்பவுமே தண்ணி குழால தான் பிடிச்சி குடிப்போம், கவர்மெண்ட் குழால. அது குடிக்கும்போது நேற்று ரொம்ப கலங்களாக வந்துச்சு தண்ணி. அது குடித்ததுனால என் மருமகளுக்கு பக்கத்து வீட்டில் 3 பேருக்கு எல்லாமே வாந்தி மயக்கம் பேதி ஏரியா ஃபுல்லாக இருக்குது பல்லாவரத்தில். சென்னை தாம்பரம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட 13வது வார்டு பகுதி மக்களுக்கு மாநகராட்சி குழாயில் வரும் தண்ணீர்தான் குடிநீர் ஆதாரமே. மாநகராட்சி குழாய்களில் 2 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் விநியோகிக்கப்படும் என்ற நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்துள்ளது. இதனை அறியாமல் குடித்த அப்பகுதி மக்கள் கடும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அப்பகுதி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த திரிவேதி, வரலட்சுமி, மோகனரங்கன் ஆகிய 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். மேலும் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கும் நிலையில் அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர் தாமோ அன்பரசன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மருத்துவ முகாம் நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதாக கூறும் பொதுமக்களின் குற்றச்சாட்டை மறுத்தார். குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றும் உணவு ஒவ்வாமையே மக்களின் இந்த துயர நிலைக்கு காரணம் எனவும் அமைச்சர் கூறினார். கழிவுநீர் கலந்து குடிநீரில் கலந்துச்சுன்ற மாதிரி சொல்லி வயிற்றுப்போக்கு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அது அதாவது குடிநீரில் கழிவுநீர் கலந்துச்சுன்னா அது மொத்த பேருங்கெலாம் வந்துடணும். அது அந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் மேலே பாதிச்சிருப்பாங்க. இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. இது அதிகாரிகள் இப்போ வந்துட்டாங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடந்த சில நாட்களாகவே மாநகராட்சி குழாயில் வரும் தண்ணீர் நிறம் மாறி இருப்பதாக கூறும் மக்கள் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். குழா தண்ணி கொஞ்ச நாளாகவே ரொம்ப கலங்களாக வருது. அதனால் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. வாந்தி பேஜின்ட்டு இப்போ எல்லாரையும் எங்கள் வீட்லேயே ஒரு 4-5 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. கண்ட்ரோல்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால எதுவுமே ஒன்றும் பண்ணல. அது பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இதே பெரியவங்களுக்கு ஆச்சு, குழந்தைங்களுக்கு எதனா இந்த அண்ணா இருக்குது. நிறம் மாறி இருக்கும் தண்ணீரை ஆதாரமாக நீட்டி பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்த போதிலும் கழிவுநீர் குழாயில் ஏதேனும் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறதா, எதனால் தண்ணீர் நிறம் மாறி வருகிறது என குழாயின் இணைப்புகளை முறையாக ஆய்வுக்கு உட்படுத்தாமல் மேலோட்டமாகவே பார்வையிட்டுவிட்டு உணவு ஒவ்வாமைதான் உயிரிழப்புக்கும் உடல்நலம் பாதிப்புக்கும் காரணம் என அமைச்சர் கூறுவதை எப்படி ஏற்க முடியும் என கொந்தளிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள். எனக்கு வந்த தகவல் இந்த மீனுங்கள்லாம் இப்போ பிடிச்சாங்கல்ல, நேற்று கூட விசாரித்தேன். உள்ள முந்தானத்து நீ இந்த உடம்பு அதாவது உடம்பு சரியாகிறதுக்கு முன்னேன்னா சாப்பிட்டேன்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் இப்போ இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். பல்லாவரம் பகுதியில் 200க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் 3 உயிர்கள் பலியான பிறகும் விபரீதத்தை உணராமல் பொதுமக்களின் சுகாதாரமற்ற போக்கே பிரச்சனைக்கு காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் மீதே அமைச்சர் குற்றத்தை திருப்பியது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. தண்ணியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததுன்னா கிட்டத்தட்ட 300-400 பேர் பாதிச்சிருப்பாங்க. நேரம் ஒருத்தர் இது ஒரு சிலர் ஒரு 10-20 பேர் தான் பாதிச்சிருக்கிறாங்க. மழை காலங்களில் பொதுவாக குடிநீரோடு கழிவுநீர் கலந்து வருவது வாடிக்கையாகவே மாறிவிட்ட நிலையில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரில் நச்சு கிருமிகளை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப டென்ஷன் ஆனார் அமைச்சர் தாமோ அன்பரசன். எப்பயுமே மழைக்காலம் முடிஞ்ச பிறகு குளோரின் போடுறது வழக்கமாக இருக்கும். எல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் ஆனால் அந்த மாதிரியான வாசனைகள் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அப்போதி மக்கள் சொல்கிறாங்க சார், சொல்லியிருக்காங்க. நீ தானே அன்றைக்கி இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க சார். ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா? தெரியல சார். ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட? 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் மாநகராட்சியில்? எது
ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென்ட் விட்டுருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்குறாங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க? எங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 55 ரூபாய் தான் சார் டென்ட். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது கமிஷன் பதில் சொல்கிறார். இதற்கிடையே உடல்நலம் பாதிப்புக்கு கழிவுநீர் கலந்த தண்ணீர்தான் காரணம் என சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த மோகனரங்கன் என்பவரின் உறவினர் ஆணித்தரமாக கூறுகிறார். வந்து படுத்தார் 11:30 மணிக்கு. படுத்தா நான் இங்கே தான் கூட்டின்னு வந்தேன், ஜிஹெச் கூட்டின்னு வந்தோம். ட்ரிப்ஸ் ஏற்றி நல்லா கூட்டின்னு போனோம். காலைல பார்த்தா ஒரே யூரினாக வந்து வாந்தி பேதி. மறுபடியும் இதுவெல்லாம் கண்ணெல்லாம் நின்றுட்டு மறுபடியும் கூட்டின்னு வந்தேன் இங்கே. இப்போ தான் இறந்துட்டார். உங்கள் ஏரியாவில் மொத்தம் எவ்வளோ என்னாச்சு? அதான் ஃபுல்லாக வாந்தி பேதி எல்லாருக்கும். தண்ணி தானே? தண்ணி தான், குழா தண்ணி. அமைச்சர் வந்து சொல்லும் போது மீன் சாப்பிட்டு தான், ஏரி மீன் சாப்பிட்டு தான் இறந்துட்டாங்க, தண்ணிலாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. அது எப்படி? அப்படிலாம் இல்லை, தண்ணி தான். நான் நேற்று ஒரு மாதிரி அவர் தண்ணி அந்த தான் குடிப்பார். கேன் தண்ணி குடிக்க மாட்டார், எடுத்து வச்சா கூட குடிக்க மாட்டார் அவர். உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிந்து சிகிச்சையை தீவிரப்படுத்துவதை விடுத்து பொறுப்பை தட்டி கழிக்கும் விதமாக பிரச்சனையை திசை திருப்புவதற்கு மாறாக உரிய நடவடிக்கை எடுத்து மேலும் விபரீதம் நிகழாதபடி தடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதனிடையே பல்லாவரம் பகுதியில் ப்ளீச்சிங் பவுடர் போடப்பட்டு வீடு வீடாக சென்று ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் வழங்கப்பட்டன. அப்போது தண்ணீரை காய்ச்சி குடிக்கவும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மக்கள் உயிரோடு தமிழக அரசு விளையாடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல மக்கள் மீதுதான் தவறு இருப்பது போன்று அமைச்சர் தாமோ அன்பரசன் திமிராக பதிலளித்திருப்பதாக கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றால் அதே நீரை பருக அமைச்சர் தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே குடிநீரால் பாதிப்பு ஏற்பட்டதா என கண்டறிய குடிநீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.